மார்க்கு 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். மார்க்கு 10வது அதிகாரம் மார்க் சாப்டர் 10 verse 46 ல இருந்து 52 வரைக்கும். மார்க் 10வது அதிகாரம் 46வது வசனத்துல இருந்து 52வது வசனத்து வரைக்கும். சரிங்களா? இன்னும் சத்தம் கேக்குது. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது பாருங்க, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எரிகோ ஊழியத்துக்கு போயிருக்காங்க. இப்ப ஊழியம் முடிச்சு அவங்க திரும்ப போறாங்க. அப்படின்னா வழிகம்பம் அப்படியே ஹல்லேலூயா. இயேசு அவருடைய சீஷர்களும் கூட அவர் திரும்ப போறாரு. எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமோயுவின் மகனாகிய பர்த்தேமியு என்கிற ஒரு குருடன் வழியாகியே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு மனுஷனை பார்க்க போறோம். பர்த்தேமியு என்ற ஒரு மனுஷன். அவன் யாருன்னா ஒரு குருடன். அவனோட வேலை என்னதுன்னா பிச்சை கேட்கறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குருடன் என்ன வேலை செய்ய முடியும்? அவனால் முடிஞ்ச வேலையை அவன் செய்யறான். அவன் எங்க இருக்கானா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் ஊழியர்கள் முடித்து அவர் திரும்ப போறாரு. அந்த இடத்துல அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். பாருங்க, அவன் குருடன். இன்னைக்கு அநேக பேரு கிறிஸ்துக்குள்ள இருந்தே நம்ம குருடா தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இருந்தே எப்படி இருக்கிறோம்? குருடா இருக்கா. அதான் மத்தேயு 13வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களை பார்த்து அப்புறம் தன்னுடைய ஜனங்கள் பார்த்து சொல்றாரு, கண்ணு இருந்தும் காணாதவர்களாகவும் இருக்கிறீங்க, காது இருந்தும் கேளாதவர்களாக இருக்கிறீங்க, உணர்வு இருந்தும் உணர்வு இல்லாதவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு கண்ணு இருந்தும் தேவன் செய்கிற மகிமையான செயலை நம்மளால பார்க்க முடியல. ஹல்லேலூயா. காது இருந்தும் அவருடைய சத்திய வார்த்தையை நம்மளால கேட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக நம்ம இருக்கோம். உணர்வு இருந்தும் நம்மளோட ஜீவனுள்ள உயிருள்ள தேவனை நம்மளால உணர முடியல. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களை பார்த்துதான் மத்தேயு 13வது அதிகாரம் 13 எடுத்து படிங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 13வது வசனம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களை பார்த்து அப்படியாக சொல்றாரு, அவர்கள் கண்டு காணாதவர்களாயும் அவங்க பார்க்கலன்னு இல்லை. ஆமென். அவங்க தேவனை பார்க்கலன்னு இல்லை, தேவன் செய்த கிரியைகளை அவங்க பார்க்கலன்னு கிடையாது. ஆனா அவங்க கண்டும் எப்படி இருக்கிறாங்க? காணாதவர்களாக இருக்கிறாங்க. கேட்டு கேளாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கேட்கலன்னு இல்லை, அவங்க கேட்டும் கேட்காத போல வாழ்ற ஜனமா இருந்தாங்க. உணர்ந்தும் கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் பாருங்க, உணர்ந்தும் உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கும்படியாக அழைக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள உயிருள்ள தேவனை கண்டு கேட்டு உணர்கிற விசுவாசம் உள்ள ஜனங்களாக இருக்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு எரிகோல பர்த்தேமியு அவன் குருடன். அவனுக்கு உண்மையிலே பார்வை இல்லை. ஹல்லேலூயா. பார்வை இல்லாதவன் அவன் பிச்சை கேட்டு தன்னோட வாழ்க்கையை அவன் நவுத்தி கொண்டு இருக்கிறான். ஆமென். இது அவன் பார்வை இல்லைன்னா அவன் பிச்சை கேட்பானா? கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம் தானே? இப்ப அவனோட சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா அவன் குருடா, அதனால அவன் பிச்சை கேட்கிறான். தொடர்ந்து வசனத்தை படிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். பாருங்க, அந்த பர்த்தேமியுக்கு கண்ணுதான் இல்லை, பார்வைதான் இல்லை. ஆனா அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் என்ன பண்ணுகிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே. எப்படி அந்த குருடனுக்கு தெரியும் இவர் தாவீதின் குமாரன், இவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வந்த ஒரு குமாரன்? எப்படி அவனுக்கு தெரியும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் கண்ணு இல்ல, அவனால பார்க்க தான் முடியல, ஆனா அவன் காது இருந்தது, அவன் கேட்டான். ஆமென். தேவனுடைய சத்திய வார்த்தை, கிறிஸ்துவோட கீர்த்தி, தேவனுடைய மகிமை, அப்படின்னா கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புத அடையாளத்தை அவர் மன பிரசங்கம் அவன் ஜனங்கள் மூலமாக கேட்கப்பட்டத அவன் ஏற்று மட்டும் கொள்ள அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்த
கூப்பிட்டதுனால தான் தாவீதின் குமாரனை யாருமே கூப்பிடலங்க. ஆமென். அங்க யாருமே இயேசுவை அப்படியாக கூப்பிடல. ஆனா இந்த குருட பர்த்தமியோ சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு. ஐசையா, இதுதான் நம்ம படிச்சோம். ஐசையா 59வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து, பாருங்க, ஐசையா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக இப்படியாக கூறுகிறாரு. தேவனோட ஜனம்னா தேவனோட ஜனம் மோசே காலத்திலிருந்து வழி நடத்தப்பட்ட ஜனம். அவங்க தேவனோட மகிமையை பார்த்திருக்காங்களா? தேவனால் என்னால செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியும் தானே? அப்படிப்பட்ட ஜனங்க ஐசையா தீர்க்கதரிசி வார்த்தையாக சொல்றாரு, நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து, கண் இல்லாதவர்களை போல். ஏன் தேவ ஜனம் குருடனை போல் சுவரை பிடித்து கண்ணில் அது போல இருக்காங்க? ஏன் இந்த ஒரு தடமாற்றம் தேவனோட ஜனங்கிட்ட? ஹல்லேலூயா. நம்ம தேவனை தானே வணங்குறோம், நம்மளோட உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை தான் நம்ம வணங்குறோம். அப்படி வணங்குற ஜனங்க நம்ம ஏன் சுவரை பிடித்து தடுமாறி கண்ணில் அவங்க போல நம்ம நடக்கணும்? தொடர்ந்து படிங்க. கண் இல்லாதவர்களை போல் தடவுகிறோம், இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். பாருங்க, இருள தான் நம்ம தடுமாறுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இருள நம்ம தடுமாறுறோம் காட்டெல்லாம், ஏன்னா லைட் இல்லை, இருட்டா இருக்கு, தடுமாறுறோம். ஏன் பட்ட பகலும் நம்ம தடுமாறுறோம்? நம்மளோட நம்பிக்கை எங்கெங்க போச்சு? நம்மளோட விசுவாசம் தேவன் மேல எங்கெங்க போச்சு? ஹல்லேலூயா. தேவன் காட்டுற வழியை விட்டு நம்ம ஏன் வேறு வழியில நம்ம நடக்கிறோம்? ஏன் நம்ம வேறு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து போகணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க தேவனை பார்க்கலன்னு இல்லை, தேவனை பத்தி கேட்கலன்னு இல்லை, தேவனை உணராத ஜனங்களும் கிடையாது இஸ்ரவேல் ஜனங்க. தேவனுடைய நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்குமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நீங்க மோசே காலத்துல நீங்க படித்தீர்களானா தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவ்வளவு பயங்கரமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயோட கூட இருந்த தன்னோட கண்கள் அவங்களுக்கு நேராக காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்க தேவனுக்கு எவ்வளவு வைராக்கியமாக வாழ்றவங்களாக இருக்கணும், எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக வாழ்றவங்களாக இருக்கணும், அந்த தேவனுக்கு எப்படி பயபக்தியோடு வாழ்றவங்களாக காணப்படணும். ஆனா இந்த ஜனங்க சுவரை பிடித்து அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு உறுதியான ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு ஜனங்களாக காணப்பட்டாங்க. ஆமென். ஆனா பர்த்தமியும் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவனுக்கு கண்ணுதான் இல்லை, ஆனா காது அவனுக்கு நல்லாவே கேட்கப்பட்டது. தேவனுடைய சத்தியம் உள்ள வார்த்தையை அவன் அப்படியாக பெற்றுக்கொண்டான், உண்மையாகவே பெற்றுக்கொண்டான். அவனால் என்ன செய்ய முடியும் என்று அவன் அறிந்து கொண்டான். இந்த தேவனை நம்ம விட்டுற கூடாது, இந்த தேவனை நம்ம விட்டுறக்கூடாது. இப்ப அவனுக்கு கேட்கப்பட்டது, கிறிஸ்து இந்த வழியாக கடந்து போறாரு சொன்னோனே அவன் உடனடியா செய்தது பாருங்க. தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனை தேடும் போதுதாங்க உங்களுக்கு நிறைய தடைகள் வரும். ஹல்லேலூயா. நீங்க தேவனை உண்மையாக கூப்பிடும் போதுதாங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனை உங்களை தாக்கும். ஆமென். இன்னைக்கு அந்த பர்த்தமியோ வாழ்க்கையில குறைவுகள் உண்டு, ஒரு பலவீனம் உண்டு, ஒரு விடுதலை அவன் ஒரு விடுதலை, ஒரு சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாலிப ஒரு மனுஷனா காணப்படுறான். இன்னைக்கு தேவன் அந்த வழியாக அந்த அருகில் அவர் வராரு என்று கேள்விப்பட்டு அவன் உண்மையாகவே தேவனை கூப்பிட தொடங்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அந்த வார்த்தை எவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்குன்னு தெரியுங்களா? தேவனே என்னை தொடுங்க, என்னை சுகமாக்குங்க, என்னோட சூழ்நிலையை மாத்துங்க, எனக்கு பார்வை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட காரியம் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று அடங்கி இருக்கிறது. ஆனா அவன் கூப்பிடுறான், சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அவனை அறுத்துறாங்க. கூப்பிடாத. மேபி வாயில அடிச்சிருக்கலாம். நீ ஒரு குருட பிச்சை கேட்கிறவன், உனக்கு என்ன அருகதை இருக்கு, நீ தேவனை கூப்பிடுறதுன்னு சொல்லி மிரட்டி இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் இப்படிதாங்க. நம்ம தேவனை இன்றைக்குதான் தேடணும், இன்னைக்குதான் பார்க்கணும்னு எழுப்போம், ஏதாச்சும் நிற்போம்.
ஹல்லேலூயா. ஏதாச்சும் வந்து நிற்கும், தேவனை பார்க்காத படிக்கு, அவரை தேடாத படிக்கு, அவரை துதிக்காத படிக்கு, அவரை ஆராதிக்காத படிக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே நம்ம கடந்து வந்திருக்கோம். அது முக்கியமா சனிக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது தான் பிசாசு ஏதாச்சும் எரிக்கோ மதில் போல நம்ம முன்னுக்கு வந்து வச்சிருக்கோம். இப்ப அந்த எரிக்கோ மதில 7 தடவை சுத்தி நம்ம அதை உடைத்து நம்ம வர வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். சில பேர் ஜெயம் கொண்டு வந்துருவீங்க, சில பேர் இன்னும் உடைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பத்தமையை பாருங்க, அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும்னு சொன்னதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்க, என்னைக்கு நீங்க தேவனை உண்மையா தேடும் போதுதான் இவ்வளவு நாளில் அது பிரச்சனை எல்லாம் உங்களை வந்து தாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை நான் உணர்ந்தது, ஜெபம் பண்ணாம தேவனை தேடாம இருக்கும்போது சுகமான வாழ்க்கை. நிறைய பேர் தலையாட்டுறீங்க, கடந்து வந்திருக்கீங்க நினைக்கிறேன். ஆனா தேவனை உண்மையாகவே அவர் நம்ம தெரிந்து கொண்ட பிறகு, அவரை தெரிந்து கொண்ட பிறகு அவர் உண்மையாக தேடும் போது பிசாசன் பாருங்க எங்கதான் வருவானே தெரியாது. அவனால பக்கத்துல சும்மா தான் இருந்திருப்பான். ஆனா இந்த உண்மையான தேவனை தேடும் போது அவனோட வேலையை அப்பதான் ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குன்னு சொந்த ஜனம் என்ன தெரியுங்களா? பிசாசனுக்கு அவனுக்குன்னு சொந்த ஜனம் இல்லை. அவன் என்ன தெரியுமா பண்றான்? தேவனுடைய ஜனத்தை தன்னுடைய ஜனங்களாக மாற்றும்படியாக அவன் வகை தேடி சுத்தி தெரிந்து கொண்டே இருக்கிறான். அதனால அவன் பாருங்க எப்பொழுதும் அவனோட ஒவ்வொரு டைமே எங்க தேவன் அறியாத ஜனங்கள் பத்தியா ஏற்கனவே அவங்க அப்படிதான் மாறுறாங்க. அவன் ஒவ்வொரு டைம் தான் செய்ய வேண்டாம், அவங்களே தானாவே அந்த வேலையே பார்த்துருவாங்க. அவனோட ஒவ்வொரு டைமையும் தேவனோட ஜனங்கள் பத்தியில தான் அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தான் வரான். யாருடைய தோட்டத்திலிருந்து பறித்து கொண்டு போகிறதுக்கு வரான்? ஹல்லேலூயா. தேவனோட தோட்டத்துல நடப்பட்ட நான் விசுவாசிக்க நீங்க எல்லாமே கனி கொடுக்கிற திராட்சை செடியாக நான் நம்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த செடி அந்த திராட்சை கொடியை பறித்து போகும்படியாக தான் அவன் இருக்கிறான். எனக்கு பர்த்தமியும் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்ன பிறகு அவனை வந்து அகற்றாங்க. இது நம்மளால என்ன பண்ணியிருப்போம்? அன்னைக்கு இந்த சபை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வேற சபையை தேட ஆரம்பிச்சிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீங்களும் பாருங்க, பர்த்தமியும் என்ன பண்ணாருன்னா, அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு வந்த தடைகளை அவன் பார்க்கல, முன்னிலும் காட்டிலும் இன்னும் அதிகமாகவே தேவனை கூப்பிட்டான் என்று தேவன் வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நம்ம தேவனை தேடுறதுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக தடைகள் நம்ம மத்தியில வந்தாலும் இப்ப இருக்கிற உங்களோட உற்சாகத்தை இன்னும் கர்த்தருக்குள்ள அதிகரித்து தேவன் உண்மையாக தேட பாருங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆமென். இன்னைக்கு அவன் வாழ்க்கையில ஒரு தேவை உண்டு. அவன் அறிந்து கொண்டா இது கிறிஸ்துனால மட்டும்தான் செய்ய முடியும், கிறிஸ்துனால மட்டும்தான் விடுதலை ஆக்க முடியும், கிறிஸ்துனால மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும் என்று அவன் அறிந்து அவன் தடைகளை பார்க்கல, அவன் பின் வாங்கி போல. ஹல்லேலூயா. அவன் பின் வாங்கி போல, முன்ன காட்டிலும் இன்னும் அதிகமாகவே அவன் தேவனை கூப்பிட்டான். இன்னைக்கு எத்தனை பேரு இப்ப இருக்கிற ஜெபத்தை காட்டிலும் நீங்க அதிகரிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில காரியம் உங்களாலையும் சரி, உங்க சுத்தி இருக்கிற மனிதர்களும் சரி உங்களை விடுதலை ஆக முடியாது. அது தேவன் மட்டும்தான் வந்து இறங்கினாதான் அது விடுதலை ஆக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும், உங்க பலத்துல நீங்க என்னதான் செய்யணும்னு பார்த்தாலும் உங்களோட பலம் குறைஞ்சி போறதை நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் தேவன் சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. நீங்களாம் எப்படி இருக்கணுமா? சும்மா இருக்கணும்னா இன்னைக்கு அநேக பேர் இந்த வார்த்தையும் வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. சும்மா இருக்கணும், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டான்னு. பர்த்தமியும் சும்மா தான் இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா அவன் தேவனை கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் தேவனை கூப்பிட்டான். இன்னைக்கு அநேக பேர் வந்து தேவனை கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறோம்? பக்கத்துல இருக்கிற கணவரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறோம், மனைவியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறோம். ஆமென். ஆனா நீங்க தேவனை கூப்பிடணும்னா முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு,
முழு சிந்தையோடு முழு பெலத்தோடு கூப்பிடணுங்க. அப்பதாங்க தேவன் வந்து இறங்குவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்து அப்படி கூப்பிடுறவங்களாக இருந்தீங்கன்னா சுத்தி இருக்கிற தடைகளையும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளும் சுத்தி இருக்கிற மனுஷர்களையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அது மீறி நீங்க கூப்பிட ஆரம்பிப்பீங்க. ஆமென். இன்னைக்கு பத்தமே அப்படிதாங்க கூப்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனால என்னங்க செய்ய முடியும்? அந்த ஜனங்க அவனுக்கு அந்த பெலமும் இல்லை, அவன் தகுதி உள்ளவனும் கிடையாது சுத்தி இருக்கிற ஜனங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த பெலம் இல்லை, அவனுக்கு அந்த தகுதி இல்லை. அவன் ஒரு பிச்சைக்காரன் இல்லைங்களா? அவன் ஒரு பிச்சைக்காரன். ஆனா அவன் அதை பார்க்கல. இந்த கிறிஸ்துவை விட்டுறக்கூடாதுன்னு தான் அவன் பார்த்தான். ஆமென். ஏன்னா கிறிஸ்து அந்த வழியாக போனாரு. இந்த கிறிஸ்து விட்டுட்டா அவனுக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க. திருப்பி அதே வாழ்க்கை. ஆமென். தொடர்ந்து படிங்க. இயேசு நின்று அவன் பேசாது இருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். பாருங்க, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். பாருங்க, அவன் அந்த பிரச்சனையை அவன் பார்க்கல, ஜனங்களை பார்க்கல. முன்னில காட்டிலும் இன்னும் அதிகமாக தேவனை தேடினா அவன் உண்மையாக தேடுறது தேவன் அறிந்து அங்க தேவன் நின்றாருங்க. அவனுக்காக ஒரு ஸ்டாப் வச்சாருங்க. அவனை கவனிக்கும்படியாக தேவன் நின்றாரு. ஹல்லேலூயா. அவனை விசாரிக்கும்படியாக தேவன் அங்க நின்றாரு. ஆமென். இங்க இருக்கிற பியூட்டியே God stopped there. இயேசு அங்க நின்றாரு. அவனோட கூப்பிடுதலை கேட்டு தேவன் அங்க நின்றாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். எந்த ஜனங்க அவனை அதட்டினார்களோ, ஆமென். இப்ப எந்த ஜனம் அவனை கூட்டு போனது இயேசு கிட்ட? அதே ஜனம் தான். ஹல்லேலூயா. எந்த ஜனம் அவனை அதட்டினார்களோ, எந்த ஜனங்கள் அவனை வந்து வாய் மூடும்படியாக தட்டினார்களோ, அதே ஜனங்களை தேவன் அங்க சொல்லி அவனை அழைத்து வர சொல்லி, அது மட்டும் இல்ல, அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உன்னை அழைக்கிறார். இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவனை தடை செஞ்சுட்டு இருந்தாங்க. இயேசுவை கூப்பிடாத படிக்கும், இயேசு கிட்ட போய் சேராத படிக்கும். ஹல்லேலூயா. அவன் போய் தேவனை பார்க்காத படிக்கும். அப்படின்னா தேவனுடைய நோக்கம் அவன் மேல படாத படிக்கு அவன் நேரம் அவனை அதட்டிருந்த ஜனங்க இப்ப என்ன சொல்றாங்க? திடன்கொள் எழுந்திரி, அவர் உன்னை அழைத்தார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க எவ்வளவு அழகா அவனோட சூழ்நிலையை மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் சுத்தி இருக்கிற ஜனங்களையும் அவர் மாற்றினார். ஆமென். இவ்வளவு நேரம் அவனுக்கு அது தீமையாக காணப்பட்டது. அவன் பார்த்தது நல்ல காரியம் கிறிஸ்து மட்டும்தான். ஆனா அவன் சுத்தி இருக்கிறது ஜனங்களும் அந்த சூழ்நிலை அவனுக்கு தீமையாக காணப்பட்டது. ஆனா அந்த தீமையான ஜனங்களையும் அந்த சூழ்நிலை தேவன் அவனுக்கு நன்மையாகவே தேவன் மாற்றி அமைத்தாரு. தேவனை உண்மையா கூற்று பாருங்க. ஹல்லேலூயா. தேவனை உண்மையா கூட்டி பாருங்களேன். அவர் வந்து இறக்குற விதமே வேறையா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்ப பாருங்க உங்களுடைய வாழ்க்கையும் உங்க சுத்தி இருக்கிற ஜனங்களும் உங்களோட சூழ்நிலை மாறுறதையும் உங்களால அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம தேவன் மறைத்து வைத்து செய்கிற தேவன் அல்ல. எல்லோரும் கண்களுக்கு முன்பாக பகிரங்கமாக வெள்ளிப்படியாக தன்னோட மகிமை காட்டுகிற தேவன் தான் நம்ம வணங்குகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதை சுத்தி இருக்கிற ஜனங்கள் அறிந்தார்களோ இல்லையோ, அந்த குருடன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஏன்னா அது கடந்து போறதே அவன்தான். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சூழ்நிலை கடந்து போறது பத்தமியும். குருடன் என்ன பண்ண முடியும்? பிச்சை கேட்கிறவன் அதட்டுறாங்களே. ஆனா அதே நேரத்துல தேவன் அவனுக்கு கனத்தையும் கொடுத்தாரு. அவனை வர சொல்லி ஜனங்களை அனுப்பி வர வச்சு அவனுக்கு உற்சாகமான வார்த்தை வேற, திடன்கொள்.
ஹல்லேலூயா. திடன்கொள். அடுத்தது பார்ப்போம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். என்ன உற்சாகத்துல எழுந்திருப்பான்? என்ன உற்சாகத்துல எழுந்திருப்பான்? பிச்சை கேட்கிறவங்க அவனுக்கு வந்து 2 மனமா தான் இருக்கும். பிச்சை கொடுத்தாங்கன்னா அவனுக்கு அன்னைக்கு அவனுக்கு வந்து காசு, இல்லைன்னா இல்லை. அவன் தாழ்மையா எளிமையா அம்மா பிச்சை கொடுங்க அப்பா பிச்சை அவனுக்கு நம்பிக்கையான வாழ்க்கை இல்லை. அவங்க போட்டானா அவங்க கொடுப்பாங்கன்னு நிச்சயம் இல்லை. அவனை ஒரு பொருட்டாக யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, எண்ணவும் மாட்டாங்க. ஆனா அவன் கூப்பிடுறத கேட்டு இயேசு அவனை அழைத்தார் அல்லவா? அதுக்கு அவன் என்ன பண்றான்? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எடுத்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து படிங்க. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் பாருங்க. இயேசு இப்ப பத்தனியை பார்த்து கேட்கிறாரு, இப்ப நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுக்கு தெரியாதா? நம்ம தேவனுக்கு தெரியாத ஒரு காரியம் உண்டா? ஹல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து கேட்கிற, இப்ப நீங்களா என்ன யோசிப்பா? அவனுக்கு இப்ப என்ன வேணும்? பிச்சை வேணுங்களா? என்ன வேணும்? பார்வை வேணும். ஹல்லேலூயா. என்ன வேணும்? ஆனா இயேசு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னோட சேர்ந்த யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நான் யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷர்களில் இருப்பதை அவர் அறிந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. பாருங்க, மனுஷன் இருதயத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். இன்னொரு பழமொழி இருக்கு இல்லையா உலகத்துல, ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணை மனுஷன் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியாது. அதுவும் முடியாது, அதுவும் முடியவே முடியாது. சில டைம் பாஸ்டர் கேட்பாரு, நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியலையா? நான் கொஞ்சம் எனக்கு தெரியல. என்னது தெரியல? ஏன்னா மனுஷன் வேதமே சொல்லுது, ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இருக்குது யாரும் அறிந்து கொள்ள முடியாது. படைத்த தேவனை தவிர வேறு யாரையும் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனா இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, மனுஷன் இருதயத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை மட்டும் இல்ல, மனுஷனை குறித்து ஒருவனும் அவருக்கு சாட்சி கொடுக்க தேவையில்லை. தேவன் தான் நம்மள கொடுத்து சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் உங்களை குறிச்சு சாட்சி கொடுக்கறானா, அது மென்மையான சாட்சி கொடுக்கறானா, ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இறங்கி. எனி டைம் உங்களை விழவும் வச்சிருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனி டைம் உங்களை விழவும் வச்சிருவாங்க. இங்க கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கறது, உனக்கு என்ன வேணும்னு. ஆனா தேவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ன வேணும்னு. ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியும். ஆனா நீங்க எப்போதும் புரிஞ்சுக்கணும், நீங்கள் கேட்கறதுக்கு முன்பாகவே தேவன வார்த்தை இருக்கு. நீங்க கேட்கறதுக்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தெரிஞ்சோம், அவர் வந்து வஞ்சகத்துல வந்து உங்களுக்காக கொடுக்காம இல்லை. நீங்க உண்மையிலேயே அவரை தேடுறீங்களா? ஹல்லேலூயா. முழு மனசோட நீங்க வந்து தேடுறீங்களா? ஹல்லேலூயா. முழு ஆத்மாவோட அவர்கிட்ட வந்து நீங்க முறையிடுறீங்களா? ஆமென். இதுதான் ஒரு உடனே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆமென். இதுதான் உடனே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நான் எப்போதும் சொல்றது, மனுஷனை நம்புகிற காட்டிலும் தேவனை இன்னும் அதிகமாக நம்புங்க. அன்னைக்கு சூழ்நிலை மனுஷனை கண்மூடி தனமா நம்புகிறோம். நம்ம தானே மனுஷனை எப்படி நம்புறோம்? கண்மூடித்தனமா நம்புறோம். அந்த நம்பிக்கை அப்படியே தேவன் தெரிஞ்சிருக்குங்க. தேவனை கண்மூடித்தனமா நம்புங்க. தேவன் உங்களை எல்லா விதத்திலும் உங்களை பாதுகாத்து உங்களை சுகமா வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நம்ம பட்டாலும் திருந்த மாட்டோம். என்னது? பட்டாலும் திரும்ப மாட்டோம். கண்மூடித்தனமா நம்புவோம். நம்பியும் நம்ம ஏமாத்துறாங்கன்னு தெரியும். ஏமாந்து அந்த வேலையே பட்டிருப்போம். மீண்டும் போய் வேற மனுஷனை போய் நம்புவோம்.
மீண்டும் எங்க போய் நம்புறோம்? தேவனை மனுஷனை போய் மீண்டுமாக நம்புறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கைய அப்படி தேவன் மேல வைங்க. அவர் படைத்தவர் உருவாக்கணும் தேவன் அவர்தான். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எது கொடுத்தா உங்களோட வாழ்க்கை நன்மையாக இருக்கும் என்று சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச ஒரு காரியம் நீங்கி போயிட்டுனா நம்ம யாரை குறை சொல்றோம்? சொல்லுங்களேன். ஏன்னா வேதனை வந்துடும் இல்லைங்களா? ஏன்னா அது நமக்கு பிடித்தமான ஒரு காரியம், நம்ம நேசித்த ஒரு காரியம், நம்ம ஆசைப்பட்ட ஒரு காரியம் நம்மளை விட்டு போச்சு, நம்ம நீங்கி போச்சுன்னா நம்ம தேவனை தான் குறை சொல்றோம். இது அந்த காரியத்தை கிடைக்கும் போது தெய்வம் தெரிஞ்சு நம்ம நன்றி சொல்றோமா? இல்லையே. குடும்பத்தை கூட்டு போய் கடையில் உட்கார்ந்தா சாப்பிடணுமே தவிர கனத்தையும் மகிமையும் சோசுறதை நம்ம செலுத்துறது இல்லை. ஆனா அது இறந்து போன பட்சத்துல அப்ப நம்ம யாரை குறை சொல்றோம்? தேவனை குறை சொல்றோம். இதுதாங்க மனுஷன் புத்தி. என்ன புத்தி? மனுஷன் புத்தி சுய புத்தி. ஹல்லேலூயா. மனுஷனோட புத்தி எப்பொழுதும் சுயமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், நான் எல்லாரையும் தவறா சொல்லலை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, ஆனா யதார்த்தத்தை நான் சொல்றேன். மனுஷன் எப்பொழுதும் ஆதாயத்துக்காக தான் வாழுவான், ஆதாயத்துக்காக தான் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மகிட்ட இருந்து என்ன லாபம், நம்மகிட்ட இருந்து என்ன பெறலாம், நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தான் அந்த ஒரு திங்கிங்ல, அந்த ஒரு தாட்ஸ்ல நாங்க இருப்பாங்க. ஆனா தேவனை அப்படி இல்லை. நம்ம தேவனை கொடுத்து ஆசீர்வதிக்க தேவை. நான் மீண்டுமாக சொல்றேன், நம்ம தேவனுக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்து அவரை வாழ வைக்கணும்னு இல்லை, நம்ம தான் அவருடைய தயவுல வாழணும்னு வந்துடணும். அவர் நம்மளுக்கு கொடுத்து போஷித்தாதான் நம்மளுக்கு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். அவர் நம்மகிட்ட இருந்து பணமோ காசோ சொத்தோ எதுவுமே கேட்கலங்க. பட்டுக்கொடை கேட்கல, அபிஷேகத்தை கேட்கல, பாலை கேட்கல, படையலை கேட்கல. அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற தேவன் இல்லை. இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்த்து செய்கிற தேவன். நீ எனக்கு இது செய்ய, நான் உனக்கு தரேன்னு அப்படி சொல்லுகிற தேவன் கிடையாது. அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களோட முழு ஆத்மாவை மட்டும்தான். உண்மையான உங்களோட இருதயத்தை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. உண்மையான இருதயத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? மனுஷனும் எங்க பார்ப்பாங்க? மனுஷனும் அந்த அவசரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? மனுஷனும் வெளியரங்கத்தை பார்க்கிறான், தேவனும் இதுவரை இன்னொன்று தேவன் உள்ளது தானே பார்க்கலாம். அதனால வெளியே எப்படிமா இருந்துக்கலாம். நம்ம பிள்ளைங்களா ரொம்ப பயங்கரமான பிள்ளைங்க. நம்ம இப்படி பேசினா அதுக்கு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருதுங்க, நம்ம இப்படி பேசினா அதுக்கு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஹல்லேலூயா. மனுஷனும் வெளியரங்கத்தை பார்க்கறான், தேவனும் உங்களை உள்ளாதி உள்ளத்தை பார்க்கிறாரு. உள்ளுக்கு தேவனுக்கு சொந்தம். ஆமாங்க தானே? ஏன்னா நம்ம தேவன் பரிசுத்தமா இருக்கிறாரு, அதே போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். வெளியே மட்டும் பரிசுத்தமா வச்சுக்கிட்டு நீங்க அழகாச்சு நீங்க தேவனை ஏமாத்தலாம். ஆனா தேவன் அதை பார்க்கல. தேவன் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது என்று அவர் பார்க்கிறவராக இருக்கிறாரு. அதனால்தான் மனுஷனை குறித்து ஒருவனும் அவருக்கு சாட்சி கொடுக்க தேவையில்லை. நீங்க வெளியே ஒண்ணு பேசலாம், வெளியே நீங்க ஒண்ணு காட்டலாம், ஆனா இருதயமும் எப்படி இருக்குன்னு தான் தேவன் பார்க்கிறாரு. இல்லையா? அதுக்காக வெளியாருங்க முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல. மனுஷனை வெளியாரங்கத்தை பார்க்கறான். மனுஷன் உங்களுடைய வெளியாரங்கத்தை பார்த்துதான் கிறிஸ்துவ கட்டு வர்றான். அதுலயும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால வெளியாருங்க முக்கியம் இல்லை, உள்ளாருங்க தான் முக்கியம் அப்படின்னு இல்லை. அப்படியே நீங்க ஒத்த வேஷம் தரிக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? ஒத்த வேஷம் தெரியாம தேவனுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா சூழ்நிலையும் உண்மை உள்ளவர்களாக இருங்க. உங்களோட வெளியாரங்கமும் முக்கியம். தெரியுங்களா? இன்னைக்கு ஜனங்க எப்படி கிறிஸ்துவை கண்டுகொள்றாங்க? தேவன் வந்து நிக்கிறாரு எங்கேயாச்சும்? இல்லைங்க. நம்மளை பார்த்துதான் தேவனை கிறிஸ்து இப்படிப்பட்டவர் நாம் அறிஞ்சு கொள்றோம். அப்ப நம்ம பேசுற விதம், நம்ம வாழ்ற விதம், நம்ம செய்கிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தேவனை மகிமைப்படுத்துற காரியமா தான் நம்ம செய்யணும் தவிர அவரை தூஷணப்படுத்துற காரியமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக பேர் ஞாபகத்துல கிறிஸ்துவை தூஷணப்படுத்துறாங்க, அவர் தேவன் என்ன சொல்றாங்க? ஏன்னா கிறிஸ்துவ வாழ்ற விதம் அப்படி கேடுள்ளதாக இருக்கு. ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம பிரதிபலிக்கிறதுனால தான் அநேக பேர்னால கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. என்னோட இருக்கிறீங்களா? ஈஸிட்டா இல்லைங்க, என்னோட இருக்கிறீங்களா?
ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவோட நாமத்தை தூஷணப்படுத்துறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக மாறிடும். ஹல்லேலூயா. நம்ம மூலியமா கிறிஸ்துவ நாம மகிமை தாங்க வரும். அதுக்குதான் கிறிஸ்து அத்தனை ஜனங்கள் மத்தியில உங்களும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு அவருடைய ஜனமாக. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தேவன் வார்த்தை கேட்கும்படியாக நம்மளை அழைத்து வந்து உட்கார வைத்திருக்க நம்ம எவ்வளவு பாக்கியவான்ங்க. ஆமென். நம்ம எவ்வளவு பாக்கியவான்ங்க. இன்னைக்கு நம்ம தேவனோட வார்த்தைனால நம்ம விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வெளியே உள்ளவங்க இது இல்லைங்க, எப்படி வாழணும்னு இந்த வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அவங்களுக்கு இந்த வேதம் இல்லை, அதனால அவங்க இஷ்டத்தை போல, அவங்க எண்ணத்தை போல, அவங்க விருப்பத்தை போல வாழ்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், அந்த வாழ்க்கை பிடிக்காது சொல்லிதான் நம்ம கிறிஸ்துக்கிட்ட வந்தோம். எந்த வாழ்க்கை? நம்ம விருப்பத்தை போல வாழ்ந்த வாழ்க்கை பிடிக்காது சொல்லிதான் நம்ம கிறிஸ்துக்கிட்ட வந்தோம். நம்ம தானே இங்கேயும் வந்து எப்படி நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்வீங்க? இங்க வந்துட்டா நம்ம கிறிஸ்து எதிர்பார்க்கிற வாழ்க்கையை மாறும். அவரை எதிர்பார்க்கிற வழியில நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். அவர் சிந்திக்கிறது போல நம்மளும் சிந்திக்கணும். தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். போன வாரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு இல்லையா? ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டா? சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டா. அந்த வருஷம் திரும்பி போறீங்களா? ஆதியாகமம் 3 தானே? மூணு 1 படிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதோ உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் என்ன சொன்னாரு? அந்த பழத்தை சாப்பிட்டா சாகுவ. பிசாசு என்ன சொல்றான்? சாக மாட்டேன்னு. சரிங்களா? அடுத்தது படிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். அது உண்மையா பொய்யா? அந்த பழத்தை புசித்தா நம்ம கண்கள் திறக்கப்படுமா? திறக்கப்படுமா படாதா? ஆமா தானே? பிசாசு உண்மைதானே சொல்றான், பொய் சொல்லல. பொய் சொல்லிட்டான். ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாகுவீங்கன்னு. பிசாசு என்ன சொன்னா? சாக மாட்டீங்கன்னு. அடுத்தது என்ன சொல்றா? இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படாது. உண்மை. ஏன்னா உங்களுக்கு நன்மை மட்டும் தான் இப்ப தெரியும். தேவன் நன்மையான சிப்ஸை மட்டும் தான் நமக்கு போட்டு ஆதாம் ஏவாளுக்கும் அந்த நன்மை சிப்ஸை போட்டு தான் அதை ஏதோ தொட்டில வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தீமை என்று அந்த அறிவு இல்லை, அறிகிற அறிவு இல்லை. இப்ப அவங்க அந்த விருட்சத்தை சாப்பிட்டா நன்மை தீமை என்கிற அந்த கண்கள் திறக்கப்படும். உண்மை. அடுத்தது, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. என்ன சொன்னா? கடைசி என்ன சொன்னது? நீங்க தேவர்களை போல இருப்பீங்கன்னு. அதை கேட்டு ஏவாள் அம்மா என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? படிங்க. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது. பாருங்க, எத்தனை தடவை ஏவாள் அந்த மரத்தை கடந்து போயிருப்பா அந்த ஏதேன் தோட்டத்துல. நீங்களே சொல்லுங்க, நிறைய தடவை கடந்து போயிருப்பா தானே? அப்ப கடந்து போகும்போது அவளுக்கு என்னவா தோன்றிருக்கும்? சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா செத்துருவோம், சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு பிசாசு வந்து வஞ்சித்த பிறகு இன்னைக்கு அந்த பழம் அவனுக்கு எப்படியா தெரியுது? சாப்பிடுறோம். தெரியுங்களா? இன்னைக்கு அந்த பழம் எப்படி தெரியுது? சாப்பிடணும், சாப்பிடணும். ஏன்னா பிசாசு பேசி ஏவாளோட புத்தி தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, என்னால எது ஏற்றுக்கொள்ள முடியலன்னா பிசாசுன்னு சொல்ற இந்த பழத்தை சாப்பிட்டா நீ தேவன் போல. பிசாசு சொல்லி நீங்க தேவனா மாறணுமா? தேவன் சொல்லிதாங்க நம்ம தேவனை போல மாறணும். தேவன் அவரோட சாயலாக இருக்க முடியாதுதான் அவர் இந்த பூமியில இந்த உலகத்துல நம்ம சாட்சியாக வைத்திருக்கிறாரு.
ஹல்லேலூயா. அந்த தெளிவு கூட ஏவா நமக்கு இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த தெளிவு இல்லை. நீ தேவனை போல மாறின்னு சொன்னனே என்ன வந்துடுது? ஆசை வந்துடுது. நான் தேவனை போல மாறிடுவேன். இச்சை, மாமிச இச்சை அங்க வருது பாருங்க. தேவனை போல மாறிடுவேன். இன்னைக்கு நீங்களும் நானும் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். போனாலும் சொன்ன பிரசங்கத்தை திருப்பி கொஞ்சம் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். பிசாசு சொல்லி நம்ம தேவனை போல மாறக்கூடாது. நம்ம தேவன் சொல்லி நம்ம தேவனை போல மாறணும். பிசாசு சொல்லி நீங்க மாறினீங்கன்னா அவனோட சாயில உங்களை மாத்துறான்னு அர்த்தம். அது கூட நம்ம தெரியாம, அது கூட நம்ம புரிஞ்சு கொள்ளாம யார் யாரும் என்னென்ன சொல்றா நம்பிட்டு நம்ம போறோம். இதுதான் நமக்கு தெளிவு. அவன் தேவனோட வார்த்தைய, தேவன் சொன்ன வார்த்தையை வைத்து எப்படி வஞ்சிட்டா பார்த்தீங்கன்னா, அவன் புதுசான வார்த்தை எடுத்துட்டு வந்து உங்களை வஞ்சிக்க மாட்டான். புரியுதுங்களா? அவன் புதுசான வார்த்தை எடுத்துட்டு வந்து வஞ்சிக்க மாட்டான். தேவனோட வார்த்தையை எடுத்துட்டு வந்தே நம்ம வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். இப்போ சொல்லுங்க, நம்ம எவ்வளவு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். இந்த ஏவாள் அம்மா மாதிரி நம்ம நம்பிட்டோம்னா இவ்வளவு நாள பார்த்த இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது, இதெல்லாம் வந்து தேவன் விருப்பமில்லாத காரியம், இதெல்லாம் வந்து தேவன் அருவருக்கிற காரியம், இதெல்லாம் நான் செஞ்சா நானே தேவனுக்கு பகைஞனாக மாறிடுவேன்னு நடத்த ஒரு காரியம். இவனால அப்படி வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா ஏதோ ஒன்று சொன்னதை கேட்டு எல்லாமே மாறிடும். எல்லாமே எதுனா தேவனுக்கு பிடிக்காது, விருப்பம் இல்லை, அருவருப்பு, அக்கிரமும் நம்ம என்னணுமோ அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. தெளிவுள்ளவர்களாக இருங்க. ஹல்லேலூயா. நீங்க சத்திய வார்த்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை எல்லா விதமான பாவத்திலிருந்தும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் உங்களை நீக்கி காப்பாற்றும். ஹல்லேலூயா. நீங்க அந்த வார்த்தைக்குள்ள நீங்க அடக்கப்பட்டவர்களாக மாறிடுவீங்க. அடிமைத்தனத்துக்கு இல்லை, நீங்க அடக்கப்பட்டவர்களாக மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆனா இப்ப என்ன ஆயிடுது, அந்த அடக்கத்திலிருந்து ஒரு காரியம் வந்து வஞ்சிக்கும் போதே தெரியுது, ஓ நீங்க விடுதலை ஆக நீங்க ஆசைப்படுறீங்க. தேவனோட வார்த்தையில என்ன ஆக ஆசைப்படுறீங்க? விடுதலை ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஹல்லேலூயா. 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 வஞ்சிக்கப்படாதீங்க. ஆமென். பத்தினிக்கு ஒரு தேவை உண்டு. ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்களும் அவனை நிகாரிச்சாங்க. அவனை தேவன்கிட்ட சேர விடல. பிசாசு என்னைக்கு உங்களை தேவன்கிட்ட சேர விட்டு அவன் வந்து வாஞ்சிக்க மாட்டான். உங்களை அங்கிருந்து திருடி கொண்டு செல்லும்படியாக தான் அவன் எதிர்பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தேவன்கிட்ட போயிட்டோம்னா நம்ம விடுதலை ஆயிடுவோம், தேவன்கிட்ட போயிட்டோம்னா நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க அறியறதுக்கு முன்பாகவே அவன் நல்லா அறிஞ்சிருக்கான். ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க தேவனுக்கு மட்டும் தான் என்னை பத்தி தெரியும். இல்ல, பிசாசுன்னு உங்களை பத்தி தெரியும். உங்களை எந்த விதத்துல வந்து வஞ்சித்தா, உங்களை எந்த விதத்துல உங்களை ஏமாத்தினா நீங்க அங்க விழுந்து போவீங்கன்னா அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஞாபகம் நம்ம அநேக காரியங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். தேவன் கூட பேசினா தானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாம் எப்படி வஞ்சிக்கப்பட்டு போறீங்க? யாரு கூட பேசுறதுனால தானே. ஆமா தானே. யாரையும் சொல்றது கேட்கறதுனால தானே. இல்ல நீங்க எப்படி மத்தவங்களை வஞ்சிக்கிறீங்க? நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க எப்படி மத்தவங்களை ஏமாத்துறீங்க? பேசிதானே. இன்னைக்கு நீங்களா விடுதலை ஆகணும், தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். தேவனோட பேசுங்க. ஹல்லேலூயா. தேவனோட பேசுங்க. தேவன் நம்மகிட்ட பேசணும்னு நினைச்சா எப்படி என்னமோ பேசுவார். நான் மறுபடியும் சொல்றேன். ஹல்லேலூயா. புறஜாதிகளை கொண்டு நம்மகிட்ட பேசுவார். தேவ மனுஷனை கொண்டு பேசுவாரு. சபையில இருக்கிற சகோதரர்களை வைத்து பேசுவாரு. ஹல்லேலூயா. சூழ்நிலையை வைத்து பேசுவாரு. உங்களோட உணர்ச்சியோடு அவர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் கொண்டு உங்க இதயத்துல ஏவுதல் மூலமாக பேசுவாரு. தேவன் உங்கள்கிட்ட என்கிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. எந்த ஒரு தடையும் இல்லைங்க. அவர் பேசணும்னு நினைச்சாருன்னா பேசிடுவாரு. ஆனா முதலாவது நீங்க போய் அவர்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு பர்த்தமியும் இன்னைக்கு அவங்க சூழ்நிலை மாறுது. இன்னைக்கு எல்லாரும் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம்.
நம்மளோட சூழ்நிலை மாறணும், என் சுற்றி இருக்கிற மனுஷர்கள் மாறணும். அப்போதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். ஆமாங்க தானே? இன்னைக்கு பர்த்தமியும் அவன் சூழ்நிலை மாற்ற அவன் போல, சுத்தி இருக்கிற ஜனங்க மாற்ற அவன் போல, தண்ணியை மாற்றிக்கொள்றதுக்காக அவன் தேவனை தேடி போனான். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய அந்த குறைபாட அவன் மாற்றிக்கொண்டானா அவன் சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேரு மத்தவங்க மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறோம் தவிர நம்ம மாறணும்னு என்னைக்கு நம்ம நினைச்சதே இல்லை. கர்த்தருக்குள்ள மாற கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில கற்றுக்கொண்டது நம்ம மத்தியில சொல்றேன். பிரச்சனை அங்கதான் இருக்கும், எதிர்த்து நிக்கிறவங்க அங்கதான் இருப்பாங்க. ஆனா நாங்க பார்க்கிற விதம், நாங்க சிந்திக்கிற விதம் மாறினால எங்களுக்கு அது எல்லாமே ஒண்ணுமே இல்லாத போல இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு கிறிஸ்துவை சிந்த வேணும். கிறிஸ்துவ நினைச்சிருந்தா இந்த மாதிரி அவருக்கு நிறைய தடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சதுசேயரும் பதுசேயரும் அதோட சேர்த்து யூதர்களும் சேர்த்து ஆமே. இயேசு பிசாசு ஓட்டினா இவன் பிசாசோட ஆவியை போட்டு பிசாசு விரட்டுறான். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணா கொலை தேட வகை தேடுறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணாலே அவர் மடக்கும்படியாக அநேக கேள்விகள் வர. இயேசு கிறிஸ்து இந்த தடைகள் இந்த சூழ்நிலை பார்த்திருந்தா அவரால் ஊழியமே செய்திருக்க முடியாது. 3 வருஷத்துக்கு இந்த 4 புஸ்தகம் எழுதிருக்கவே முடியாது. ஏன்? இயேசு எப்படிப்பட்டவர், அவரால் என்னென்ன செய்ய முடியும், அவரோட சாயல் என்ன, அவரோட சுபாவம் என்ன, எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. சூழ்நிலை பார்த்து குறை சொல்றதை விட்டுட்டு, மற்றவங்களை பார்த்து குறை சொல்றதை விட்டுட்டு, நீங்க உங்களோட இருதயத்தையும் உங்க சிந்தையை மாற்றி கொடுங்க. அதான் எரேமியால போட்டிருக்கிறியா? என்ன வசனம்? எரேமியா 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். எரேமியா 17வது அதிகாரம் 9 to 10 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 17வது அதிகாரம் 9 to 10. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமோ தீர்க்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. எங்க இருக்கு? நம்மளுக்கு தான் இருக்கு. மற்றவங்களை பார்த்து குறை சொல்ல வேண்டாம், நம்மளுடைய இருதயத்தை பார்த்து நீங்க கேளுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நம்ம இருதயம் மகா கேடுள்ளதுதான். தொடர்ந்து படிங்க. மகா கேடுள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? இந்த மகா கேடுள்ள, அதனால பாருங்க, தேவனை யார் என்னமா தேடுறாங்க, ஆனா உங்க இருதயத்தின் வாஞ்சியை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவனும் உள்ளின் கிரியைகளையும் சோதிக்கிறவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நீங்க மனுஷனை ஏமாத்தலாம், பாஸ்டரை கூட ஏமாத்திடலாம், சிஸ்டரை கூட ஏமாத்திடலாம், உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏமாத்தாலும் தேவனை நீங்க ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. தேவனை ஒரு நாளும் நீங்க ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது. அவரோட கண்கள் நம்ம அனைவர்கள் மேலேயும் நோக்கமாய் இருக்கிறது. ஏன்னா நம்மள அவரோட பிள்ளைகளாக அழைக்கப்பட்டுட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய் தகப்பனோட பார்வை தன்னோட பிள்ளை மேல விட்டு அதை எங்கேயும் நவராது. என்ன வேலை செஞ்சா தேடுவாங்க, எங்க இருக்காது, 1 எங்க இருக்கு, 2 எங்க இருக்கு, 3 எங்க இருக்கு, தேடிக்கொண்டே இருக்கும். அதே போல நம்மளோட தேவனுங்க, நம்மளோட தேவன் அப்படிப்பட்ட நம்ம என்ன பண்றோம், என்ன செய்யறோம், என்ன எங்க உட்கார்ந்து இருக்கோம், என்ன காரியத்தை செய்ய நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவோட பிரசங்க மத்தியில யூதர்கள் அவங்க நினைக்கிறது கூட தேவன் அறிந்து கொண்டாரு. இதுங்க நினைச்சிட்டு இருக்கோங்க, ஆனா கிறிஸ்து இங்க இருந்து சொல்லுவாரு, இப்ப நான் பாவத்தை மன்னிச்சது பிரச்சனையா இல்ல சுகத்தை கொடுக்கறது பிரச்சனையான்னு கேட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா கேடுள்ள இருதயத்தை நம்ம வச்சிருக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுனாலையும் வஞ்சிக்கப்படாதீங்க.
நம்மளும் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது, மற்றவங்களும் நம்ம வஞ்சிக்க கூடாது. மீண்டுமாக என்னோட பிரசங்கத்துக்கு போறேன். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். அவன் அவ்வளவு உறுதியா கேட்டான், ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? நான் பார்வை அடைய வேணும். அவனுக்கு அந்த நேரத்துல என்ன தேவையோ அதுதான் கேட்டான். அவன் பார்வை அடைந்தா அவன் சூழ்நிலை மாறும், அவன் பார்க்கிற விதம் மாறும், அவன் வாழ்க்கை தரம் மாறும், அவன் சுத்தி இருக்கிற ஜனங்கள் அவனை வழி நடத்துறது, அவனை பார்க்கிற விதமும் மாறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மற்ற காரியத்தை மாற்றுறதை பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்துக்குள்ள எப்படியாக மாற வேண்டும் என்று நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னும் கிறிஸ்து கிட்ட சேர்றதுக்கு நான் எப்படிப்பட்டவனாக நான் மாற்றி அமைத்துக் கொண்டு தேவன்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லா விதத்திலும் கண்டித்து போதித்து இந்த வழி நடத்துகிற ஆவியர் நம்மளுக்குள்ள வாசம் செய்கிறாரு. அவர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆலோசனை கூறுவதாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதான் சொன்னாரு, நான் போறேன், உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புறேன். இந்த உலகத்தை நம்மளால தனியாக வாழ முடியாது. உங்க பலத்துல வாழ முடியாது, உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைகளோட பலத்துல வாழ முடியாது. அதான் கிறிஸ்து சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புறேன். ஏன்னா இந்த உலகத்துல அநேக உபத்திரவங்கள், பாடுகள் உண்டு. அது உங்க மாமிச பிரகாரமாக உங்க பலத்தை நீங்க ஜெயம் கொள்ள நினைச்சீங்கன்னா அது கூடாத காரியம். அது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையாலையும் அவருடைய பலத்தால் மட்டும்தான் நீங்க ஜெயம் கொள்ள முடியும். நானே உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயம் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இருந்து நம்ம ஒரு ஜெய வாழ்வு வாழாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைங்க? விளங்குதுங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தோல்வி பாக்குறீங்க, ஒரு சோர்வு பாக்குறீங்க, ஒரு பாடு பாக்குறீங்க, ஒரு சோதனை பாக்குறீங்கன்னா அது உங்களை கிறிஸ்துவோட கிட்டி சேர்றதுக்கு தான் அந்த காரியம் வெளிப்படுதுன்னு தவிர உங்களை கிறிஸ்து விட்டு தூரமாக படுத்துறதுக்கு கிடையாது. அதான் ரோமன்ல போட்டிருக்கு, தேவனோட அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உங்களை எண்ணியும் தேவனோட அன்புல இருந்து பிரிப்பவன் யார்? யாருக்குமே அந்த ஒரு அதிகாரம், யாருக்குமே அந்த ஒரு உரிமை தேவன் கொடுக்கலங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படியாக இருக்கணும்னு தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து போனால் மட்டுமே அந்த சித்தத்தை நம்ம கை கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவன் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறிகிற பழத்தை சாப்பிட வேண்டாம்னு தேவன் கற்றுக் கொடுத்துட்டாரா இல்லையா? சொல்லுங்க. அதான் பிசாசு சோதிக்கிறதுக்கு முன்பாக, சர்ப்பமானது சோதிக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் கற்றுக் கொடுத்தாரா? சொல்லுங்களேன். கற்றுக் கொடுத்தாரு. இப்ப சோதிக்கிறவன் வந்துட்டான், ஏதேன் தோட்டத்துல சோதிக்கிறான். இப்ப இவன் புதுசால சோதிக்கல. தேவன் எது செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ பிசாசு அது அவங்களை செய்யும்படியாக அவன் வந்துட்டான். ஆமாங்க தானே? இப்ப தேவனுக்கு தெரியுமா தெரியாதா பிசாசு அவங்களை சோதிக்க போறாங்க? ஆமா தானே? தெரிஞ்சிச்சு. தேவன் சொல்லி கொடுத்துறாரு, இதெல்லாம் உங்க சோதனை கடந்து போக தேவன் சொல்லி கொடுத்தாரு. இப்ப சோதனை காலம் வந்துருச்சு. இப்ப ஏவாள் அம்மா என்ன பண்ண போறாங்க? சொல்லுங்க. ஏவாள் அம்மா என்ன பண்ண போறாங்க? அந்த பழத்தை பிரிச்சு சாப்பிட்டு நான் மட்டும் கெட்டது பத்தாது, என் கூட இருக்கிற ஆதாமும் கெட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டு பாதிய கொடுக்குறாங்க. தேவன் நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. அது யாரோட தோட்டங்க? தேவனோட தோட்டம். தேவனே ஏவாளையும் ஆதாமையும் அவரோடு பழகும்படியாக, அவர்களோடு அப்படின்னா தேவனோடு வாழும்படியாக, தேவனோட பிரசனத்துல இருக்கும்படியாக தான் தேவன் ஏதேன் தோட்டத்துல வைத்தாரு. இப்போ ஒரு தீமை நடக்கும் போது தேவன் அறிவார் தானே? தேவன் நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாம். மேல இருந்து ஒரு சத்தத்தை கொடுக்கலாம், அவன் பிசாசு, அவனை வஞ்சிக்கிறான், சாப்பிடாம சொல்லியிருந்தா ஏவாள்மா சாப்பிட்டு இருப்பாங்களா? ஆனா தேவன் செய்யல. ஞான் தெரியுங்களா? தேவன் உங்களுடைய என்னுடைய திருமணத்தை தேவன் தலையிடுகிறவரே கிடையாது. அது எப்பொழுதும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டும். ஆனா நீங்க எப்படி இருக்கணும், நீங்க என்ன செய்யணும் என்று தேவன் அதுக்கு முன்பாகவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாரு. நீங்க அதுக்கு கீழ்ப்படிந்து போறீங்களா? அங்கதாங்க காரியமே இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நம்ம கடந்து வருகிற ஒவ்வொரு காரியம் புதுசான காரியம் இல்லை. நீங்க வேதத்தை படிச்சிருந்தீங்கன்னா வேதத்துல நடந்த ஒரு காரியம் தான் இது. நீங்க நல்லா படிச்சு நீங்க விளங்கி கொண்டு இருந்தீங்கன்னா அந்த சோதனை நம்மளால விடுதலை ஆக்க முடியும். விளங்குதுங்களா? இந்த வார்த்தை
நம்மளுக்கு அறிவும் ஞானமும் புத்தியை தெளிவிக்கிற வசனமாக இருக்கு. எப்படிப்பட்டவன் இந்த வேதத்தை படித்தாலும், அதுவும் ஆவில. இன்னைக்கு வேதத்தை எல்லாரும் படிக்கிறாங்க, படிச்சு தனக்கு ஏற்றவைகளை எடுத்துக்கொண்டாங்க, தனக்கு தேவையில்லாததை ஒதுக்கி வச்சிடறாங்க. இல்லைங்க, இல்லை. நம்ம சென்சன் படிக்கும்போது எனக்கு அந்த ராத்திரியே தூக்கம் வரல. சென்சன் இருக்கார்ல, நம்ம சென்சனு லவர் பாய், அது நான் பேர் வச்சிருக்கேன். என்ன பாய்? லவர் பாய். அதை படிச்சுட்டு எனக்கு தூக்கமே வரல. உட்காந்துருந்தேன். மாஸ்டர் பயந்துட்டாரு. ஞானு, இல்லை நான் சென்சன் படிச்சு எனக்கு தூக்கம் வரல, ஞாபகத்துக்கு வரல. எதுக்காக தேவன் சென்சனோட கதையை இந்த புத்தகத்தில் எழுதினாரு? எனக்கு ஒரே கேள்வி. ஏன்னா எனக்கு தேவன் பேசணும். ஏன்னா அவர் நான் பார்க்கும் போதெல்லாம் டெல்லா மணிலையும் பலஸ்தீனுடைய மடியில தான் இருந்தார். தேவன் கொடுத்த அந்த வரத்தை அவர் காத்துக்கொள்ள மனசனோட வஞ்சகத்தினால சொல்லிட்டாரு. தேவன் ரகசியமாக வைத்தத நம்ம தான் எதுவுமே ரகசியமாகவே நம்ம வச்சுக்க மாட்டோம். தேவன் எது ரகசியமாகவே சொன்னாரோ அது சொல்லிட்டாரு. கடைசியா என்னாச்சு? அவரோட கதி செத்து போனாரு தானே. ஆனா மன திரும்பி தான் செத்து போனாரு. எந்த எந்த சூழ்நிலை மன திரும்பினாரு? கண்ணெல்லாம் புடுங்கப்பட்டு, கை சங்கிலினால் கட்டப்பட்டு, அந்த இது நெருங்குறப்பனா இப்ப அந்த கண்ணு 2 கண்ணும் சேர போகுது. அந்த சூழ்நிலையில அவர் இறக்குற டைம். அப்பதான் மன திரும்பினாரு. எனக்கு தூக்கமே வரல. ஏன் இப்ப சாம்சன் இவருக்கு என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவரோட கதை வேதத்துல இருக்கு. அப்போதான் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தேவன் உணர்த்தினாரு, நீ அவனை போல வாழக்கூடாதுக்காக தான் நான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அதுல இருந்து நீ கத்துக்கொள். அவன் எதெல்லாம் கீழ்படியாம எனக்கு விரோதமான செஞ்சானோ அதையும் நீ செய்யாத. இப்ப நம்ம அந்த கதை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சில மோரல் ஆஃப் ஸ்டோரி வந்திருக்கும் பாருங்க. இப்படிலாம் இருந்திருக்கலாம் சொல்றதுக்கு ஈஸி. மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து சொல்றது ஈஸி, பேசுறது ஈஸி, அவங்கள சொல்றது ஈஸி. ஆனா நம்ம அதன்படியாக வாழ முடியல நம்ம கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. இப்ப அவன் எப்படிப்பட்ட கூப்பிடுது? இன்னைக்கு அடுத்தவருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நானும் தேவனை நிறைய தடவை கூப்பிட்டுருக்கேன், அழுந்து கூப்பிட்டுருக்கேன், பண்ணிட்டு அப்படியே படுத்தலாம் நான் கூப்பிட்டுருக்கேன். ஆனால் என் ஜெபத்தெல்லாம் கேட்கப்படலையே. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? நானும் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். போவோம், கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருவோம் தேவன்கிட்ட. ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், எனக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடன்னு சொல்லிட்டு வந்தோடனே அந்த கதவை திறந்து வெளியே வந்து திருப்பி கொட்டதெல்லாம் என்ன பண்ணுவோம்? தூக்கி பேக்ல போட்டுக்கிட்டே திருப்பி கொண்டு போவோம். இப்ப எனக்கே போனது விசுவாசத்தோடு, வெளியே வந்தது அவிசுவாசத்தோடு. இருக்கீங்களா என்னோட? ஹல்லேலூயா. உள்ளுக்கு போனது என்ன இருந்த போனீங்க? விசுவாசமா போனீங்க. வெளியே வரும்போது நீங்க எப்படி வரணும்? ஆனா வெளியே வரும்போது நீங்க எப்படி வரீங்க? ஏன் தெரியுங்களா? நீங்க உள்ளுக்கு போகும்போது உங்க நம்பிக்கை தேவன் மேல. என்ன நம்பிக்கையில் எதிர்ப்பா போனீங்க? நான் விடுதலை ஆகிருக்கோம். என்னது? நான் விடுதலை ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட தான் சொல்லி உதவி கேட்டிருக்கோம். அதுல ஒரு வருஷம் தான் இயேசு கிறிஸ்துவா இருந்திருக்காரு. அதனால்தான் விசுவாசம் போன நீங்க வெளியே வரும்போது அவிசுவாசோடு வரீங்க. இன்னைக்கு அந்த குருடன் பத்தமியும் தன்னோட சூழ்நிலையை பார்க்கல, தன்னை சுற்றி இருக்கிற நெருக்கடியை பார்க்கல, தன்னை இருக்கிற ஜனங்களை பார்க்காம அவன் தேவனை ஒன்றினாங்க பார்த்தான். ஹல்லேலூயா. உண்மையா கூப்பிட்டாங்க. அவன் உண்மையா கூப்பிட்டது தேவன் அறிந்திருந்தாரு. அறிந்திருந்து அவனை பராமரிக்கும்படி, அவனை விசாரணை செய்யும்படி, அவனை விடுதலையாக்கும்படி, அவனுக்கு சுகம் கொடுக்கும்படி, அவனை ஆசீர்வாதமாக அவனை வைக்கும்படியாக தேவன் அங்க நின்றாரு. நின்று மட்டும் அவர் அற்புதத்தை சொல்லிட்டு போல நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். என்னதுன்னு? நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்க இந்த வார்த்தை அவனுக்கு சொன்னதா பார்க்காதீங்க. இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு சொல்ற
நீ விசுவாசித்தால் மட்டுமே நீ காப்பாற்றப்படுவ. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் மட்டுமே நீ குணமாக்கப்படுவ. நீ விசுவாசித்தால் மட்டுமே நீ புது சிருஷ்டியாக உருவாக்கப்படுவ. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாஸ்டர் கூட சொன்னாரு இல்லையா, விசுவாசம் இல்லாம ஒருவனும் தேவன்கிட்ட சேர முடியாது. நம்மள தரிசித்து வாழணும் கிடையாது, விசுவாசம் நடத்துறவர்களாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிகள் காட்டிலும் காணாம விசுவாசிக்கிறதே மேல். கண்டு விசுவாசிக்கலாம் கிறிஸ்துவோட கூட்டமே கிடையாது. நீங்க விலகி கொள்ளுங்க. நான் பார்த்தாதான் நம்புவேன், நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன்னா நீங்க கிறிஸ்துவ பின்பற்றுறவங்களே கிடையாது. கிறிஸ்துவ பின்பற்றுறவங்க பார்த்து நம்புறவங்க இல்ல, பார்க்காம அவர் மேல விசுவாசம் வச்சு கடந்து போறவங்க தான் கிறிஸ்துவ பின்பற்றுறவங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நடத்துறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் என்னோட சாட்சி சொல்லி முடிக்கிறேன். எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை பிறக்காதுன்றாங்க. ஹல்லேலூயா. வாய்ப்பே இல்லை, பிள்ளையே இல்லைங்க எனக்கு. நானும் எனக்கு எப்படி சொல்றது, பிள்ளையே இல்லை. எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக பிடிக்காது. போனாலே எப்போ பிள்ளை எப்போ பிள்ளை எப்போ பிள்ளை. நான் யோசிப்பேன், நான் வேணான்னா சொல்றேன். நான் கேட்குறவங்களும் யோசிக்க மாட்டாங்க. நம்ம அப்படிதானே, நம்ம அந்த நேரத்தில் என்ன யோசிக்குமோ அதுதான் பேசுவேன். எனக்கு பிள்ளை இல்லைங்க. நான் ஸ்பெஷலிஸ்டே போயிட்டேன். டாக்டர் பார்த்து இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இல்லை. நான் நிறைய செஷன் போயிட்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து வெறுத்துருச்சு. சொல்லிட்டேன் வேண்டாம், நம்மளுக்கு மருந்தே வேண்டாம். பாஸ்டராக தான் இருந்தார் அந்த நேரத்தில். நான் பாஸ்டர் மனைவியாகவும் தான் இருந்தேன். எனக்கு வேண்டாம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன். அப்படிதான் நான் சொன்னேன். எப்படி சொல்றது, தானியேல் எத்தனை வேலை ஜெபிச்சான்? 3 வேலையில நான் 5 வேலை ஜெபிச்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு மருத்துவர்னால இது கொடுக்க முடியாது. மனுஷன் எனக்கு எந்த ஒரு ஆட்களை சொன்னாலும் எனக்கு சமாதானம் பெற முடியாது. ஹல்லேலூயா. என்னை படைத்த தேவன் மட்டும்தான் இந்த காரியத்தை உண்டு பண்ணி கொடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது, தேவன் இருக்கிறதுலேருந்து தோன்ற ஒரு தேவன் அல்ல, இல்லாததை இருக்கிறது போல அழிக்கிற தேவன் தான் நம்மளோட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வருஷம் ஒரு பாஸ்டர் வந்தாரு, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னாரு, அடுத்த வருஷம் நான் வரும்போது உன் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்கும்னு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அவர் மறுபடியும் வரும்போது என் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அதுதான் எலிஜாலே. அப்புறம் அவர் பிறந்ததுக்கு முன்னே என்ன பிள்ளைன்னு கூட தெரியல. 7 மாசம் நான் போய் துணி வாங்குறேன். என்ன துணி? எங்க அம்மா, நீ என்ன இல்லை ஆம்பளை பிள்ளை கலர் துணியா வாங்குறேன்னு. இல்லை தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு ஆம்பளை பையனு, இது திரும்ப பொம்பளை பிள்ளை போந்துச்சா? இல்லை, தேவன் சொன்னா சொன்னதுதான், தேவன் சொன்னா சொன்னதுதான். அதுக்கான என் கணவர் 9 மாசத்துல அந்த டாக்டர் பத்மாவுக்கு கூப்பிட்டு போனாரு. எந்த டாக்டர் பத்மா எனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொன்னாரோ, என்ன அந்த 9 மாசம் பிள்ளை பிறந்ததுக்கு முன்பாக என்னை கூட்டு போய் நிற்க வச்சார். நிற்க வச்சு, ஓ நான் கொடுத்த மெடிசன் வேலை செஞ்சிருச்சா அப்படிதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவதான் சொன்னாரு, நீ கொடுத்த மெடிசன் நாங்கள் அப்படியே குப்பையில போட்டோம், டாக்டர்கிட்டயே குப்பையில போட்டோம். எங்க தேவன் தான் எங்களுக்கு அனுபவிச்சு அவங்க அப்படியே வாங்கிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்துல வாழ்றாங்க. தமிழ் டாக்டர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. என்னோட சாட்சி ரொம்ப பெருசுங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளை இல்லை. என்னை ஏற்கனவே எனக்கு பிள்ளை பிறக்காது சொன்னவங்க எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. நான் ஏற்றுக்கொண்டேன், எனக்கு போதும் பரவாயில்ல, பிள்ளையே இல்லாத சொன்னவங்க இப்போ எனக்கு தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்தா இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவோம், ரொம்ப பேராசப்பட வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். என் கணவர் வந்தாரு 5 வருஷம் கழிச்சு. எங்களுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை. நம்ம ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்கலாம்னு கேட்டுட்டாரு. அதுக்கு நான் ஆயத்தமா இருக்கணுமே. நான் வெறுக்கிறேன்னு இல்லை, நான் உடல் ரீதியா மன ரீதியா ஆயத்தமாக ஒரு பிள்ளைய தட்டு எடுக்கிறதுக்குன்னு. அவர் 4 மாசம் பேசினாரு. அவர் ரொம்ப தெளிவா உறுதியாயிட்டாரு. ஒரு பிள்ளைய தட்டு எடுப்போம், நம்ம வளர்ப்போம், ஒரு பொம்பளை பிள்ளைய. நான் ஒண்ணுதான் சொன்னேன், எனக்கு 1 மாசம் டைம் கொடுப்போம். எத்தனை மாசம்? 1 மாசம் டைம் கொடு. இதுக்கு முன்னாடி எனக்கு பிள்ளை இல்லைதான். நான் கேட்டேன், தேவன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கேட்கல, எனக்கு பிள்ளை வேணும்.
இப்போ இவர் வந்து கேட்டதுனால எனக்கு ஒரு மாசம் தான் கேட்டேன். 5ஆம் மாசம் திருப்பி பிரெக்னென்ட் ஆகிட்டு. ஹல்லேலூயா. மீண்டுமாக முழங்கால் போட்டேங்க, உபவாசம் போட்டேன், தேவனை உண்மையாக கூப்பிட்டேன். தேவனை எனக்கு பதில் உத்தர ஆரம்பிச்சுதான். ஹல்லேலூயா. கேட்டது வந்து அந்த ஒரே வருஷத்துல 2 பிள்ளையார் தேவன் கொடுத்துட்டாரு எனக்கு. ஹல்லேலூயா. நம்ம தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க உண்மையாக தேவனை கூப்பிடுங்க, உண்மையாக அந்த தேவனை தேடுங்க, உண்மையாக லாபத்துக்காக இல்லை, ஆதாயத்துக்காக இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்க அறியபடியாக அவர் தெரியுங்க. தேவன் அது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். அது விசுவாசத்தோட கேளுங்க. அவிசுவாசத்தோட கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம ஏன் பெற்றுக்கொள்ளலாம்? ஒண்ணு அவிசுவாசம், 2வது அது நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம நல்லவங்களாக இருக்க மாட்டோம். அதுக்காக நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கணும்னு நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நீங்க இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருந்து யோசிங்க. இந்த தேவனுக்கு வல்லமை இல்லை, இந்த தேவனே இல்லைன்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு அநேக பேரோட சிந்தை இப்படிதான் போகுது. இயேசு கிறிஸ்து மார்க்ல சொல்வாரு, அவரு நினைக்கிறேன் கலிலியாவோ ஜெருசலம்ல அவர் போகும்போது இங்க அநேக அற்புதத்தை செய்ய முடியல, சில வியாதிஸ்தர் தான் சுகப்படுத்தினாரு. ஏன்னா அவங்களோட அவிசுவாசத்தை பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டார். அதுவே இன்னைக்கு ஜபம் பண்ற எங்கள்கிட்ட வல்லமில்லைன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவே சொல்ற அவனால அநேக அற்புத அடையாளத்தை செய்ய முடியல. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சா? அவிசுவாசம் காணப்பட்டது. அவங்க அவிசுவாச நிமித்தம் அந்த காரியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளாம இழந்து போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவன்கிட்ட கேட்டீங்கன்னா அவிசுவாசத்தோட கேட்கறத விட்டுட்டு விசுவாசத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தா தேவனோட மகிமையை காண்பாய். நிச்சயமா நீங்க காமிங்க. என் வாழ்க்கையில நிறைய நன்மையை கிறிஸ்து மூலமா நான் பெற்றுக்கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவனை நீங்க உண்மையா தேடுங்க. கண்டிப்பா நீங்களும் மாறுவீங்க, உங்க சூழ்நிலை மாறும், உங்க சுத்தி இருக்கிறவங்களும் மாறுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவங்களுக்கு பலத்த கைகளை தட்டி ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று நாங்கள் பேசப்படுவதற்காக தேவனுக்கு நன்றி. இந்த வேளையிலே திருவிருந்த ஆராதனைக்கு நாம் யாவரும்